ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தாவேக்கா பார்த்தோன்னா சில நெருக்கடிகள் காரணமாக தேர்தலை புறக்கணிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில நியூஸ் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் பார்த்துருப்பீங்க எல்லாரும். இதை யார் முக்கியமாக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாணக்கியா அப்படிங்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது பாண்டே அவர்கள் தான் நடத்துகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த லோகோ போட்டு தான் அந்த நியூஸ் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் போயிட்டு இருக்கு. இது அவர் போட்டதா இல்லை ஃபேக்கா என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இப்போ பயங்கரமாக வைரல் பண்ணிட்டு இருக்காங்க சில திமுக ஊப்பிகள் ப்ளஸ் இந்த ரஜினி ஃபேன்ஸ், ஒரு சில ரஜினி ஃபேன்ஸு, தளபதி பிடிக்காத சில ஹேட்டர்ஸ் இருப்பாங்களே, இவங்க எல்லாருமே எடுத்து வைரல் பண்ணி இது உண்மைதான் அப்படின்ற அளவுக்கு பார்த்தோன்னா கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க சோசியல் மீடியாஸில். நம்ம பசங்களும் பார்த்தோன்னா அதுக்கு அப்படியே பதிலடி கொடுத்துட்டு வேறு மாதிரியான சம்பவங்கள் சோசியல் மீடியாஸில் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, என்ன ரீசனுக்காக இதை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் டெல்லிக்கு போனார்ல, நேற்று பார்த்தோன்னா சிபிஐ வழக்குக்கு ஆஜராகிறதுக்காக நேற்று இல்லை அதுக்கு முந்தின நைட்டே போயிட்டார். அந்த நைட்டில் அங்கே போய் பார்த்தோன்னா கட்சி நிர்வாகிகளோட அங்கே போய் பார்த்தோன்னா ஆலோசனை நடத்துகிறாராமா. எதுக்கு அப்படின்னா, நெருக்கடிகள் நம்மளுக்கு நிறையா இருக்குது, அதனால் இந்த தேர்தலை நம்ம ஏன் புறக்கணிக்க கூடாது அப்படின்னு அங்கே போய் ஆலோசனை நடத்தினாராமா. அங்கே என்ன பார்த்தோன்னா கட்சி நபர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டே போனார். போனதே பார்த்தோன்னா ஒரு 4 பேர் தான் போயிருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா அந்த நபர்களோட அங்கே போய் இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்திருக்காராமா தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு இந்த நியூஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பனையூரில் பார்த்தோன்னா பல மீட்டிங் நடக்குது, பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, தேர்தல் வியூகம் பார்த்தோன்னா வகுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி பிரச்சாரம் பொதுக்கூட்டம் எப்படி நடத்துறது, அங்கே பார்த்தோன்னா இந்த மாதிரியான சில வேலைப்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு ஒரு குழு அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தேர்தல் வாக்குறுதி நிறைவேறதுக்கு உண்டான விஷயங்கள் பார்த்தோன்னா இன்னைக்கு நடக்குது. இந்த மாதிரி பல சம்பவங்களை பார்த்தோன்னா தாவேக்கா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தேர்தலை நம்ம புறக்கணிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸை பார்த்தோன்னா எவ்வளோ ஈஸியாக சர்வசாதாரணமாக பார்த்தோன்னா பரப்புறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தளபதியின் நிலைப்பாடில் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா, எந்த இடத்துலையுமே சமரசம் கிடையாது அப்படின்றதான். அதில் தான் முழு நிலைப்பாடும் இருக்கார் விஜய் அவர்கள். அப்படியே இருக்கிறப்போ அரசியலிருந்தே அவர் வெளியே போக மாட்டார். இதில் பார்த்தோன்னா தேர்தலை புறக்கணிக்கிறாங்களாமா. தேர்தலை நோக்கி தான் பார்த்தோன்னா தாவேக்கா கட்சியை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம அந்த வேலையை தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த லட்சணத்தில் பார்த்தோன்னா தேர்தலை தாவேக்கா புறக்கணிக்க போகுது அப்படின்னு மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸை கிளப்பிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தோன்னா விஜய் கைது பண்ண போகிறாங்க, ஜானோ கிசாமி கைது பண்ண போகிறாங்க, விஜய் பார்த்தோன்னா சிபிஐட்ட மாட்டிக்கிட்டார், குற்றப்பத்திரிகையில் அவரோட நேம் சேர்க்க போகிறாங்க அப்படின்னா பல ரூமரை கிளப்பி விட்டாங்க. நிர்மல்குமார் அது காப்பிடுத்து சொல்லியிருந்தாரு, இனிமேல் விஜய்க்கு சம்மனே கிடையாது, அவர்கிட்ட விசாரிக்கிறது எல்லாமே விசாரிச்சுட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தோன்னா இன்னைக்கு மறுபடியும் என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, தாவேக்கா இந்த மாதிரியான தேர்தலை புறக்கணிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எனக்கு புரியல, இந்த நரேட்டிவ் செட் பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. தேர்தல் வரப்போகுது, விஜயோட சின்ன தருவிக்க போறாரு, தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாரு. இப்பெல்லாம் பார்த்தோன்னா மக்களுக்கு தெரிய போகுது அவர் தேர்தலை இந்த போட்டி போட தான் போறாரு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும். அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்புறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அப்படியே ஒருவேளை யாராவது நம்பினாலும் கூட தேர்தல் பார்த்தோன்னா விஜய் சின்ன தருவிக்கும் போது தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா பிரச்சாரம் பண்றது பல விஷயங்களை பார்த்தோன்னா ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். தாவேக்கே ஆக்டிவாக தான் போயிட்டு இருக்கு, யாரும் அந்த மாதிரி ரூமனை கலப்புது அப்படின்னு அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதை பரப்பி பார்த்தோன்னா என்ன லாபம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதுவும் பாருங்களேன், சிபிஐ விசாரணைக்கு போன உடனே பார்த்தோன்னா இந்த விஷயத்தை கிளப்பி விடுறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் சிபிஐ பிடியில் பார்த்தோன்னா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு பேசினாங்கல்ல, அதே கும்பல் தான் இப்போ பார்த்தோன்னா தேர்தலை புறக்கணிக்க போறாங்க அப்படின்னு பேசுது. சிபிஐ பிடியில் சிக்கின விஜய், அதாவது பிஜேபி பிடியில் சிக்கின விஜய் அவர்கள் எப்படி தேர்தலை புறக்கணிப்பாரு? அவங்களுக்கு ஆதரவாக நின்று தான் ஆகணும், அது எப்படி பார்த்தோன்னா புறக்கணிப்பாரு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் இவங்க பரப்புறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. அதாவது இவங்க அப்படிதானே பேசணும், எதுக்கு பார்த்தோன்னா மாற்றி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே பார்த்தோன்னா முரண்பாடான சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி நரேட்டிவ் தான் செட் பண்றீங்க, கொஞ்சம் தெளிவாவது சொல்லுங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்கணும். சாட்சியின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்ட விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அங்கே போனார், அவ்வளோதான் லாக் பண்ணிட்டாங்க, நீ முடிஞ்சது வெளியே வர மாட்டாரு, தூக்கி உள்ளே போட போகிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை செட் பண்ணாங்க. இப்போ என்னன்னா இந்த மாதிரியான விஷயம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா பயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த தேர்தலுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா விஜய் அவர்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு வாங்க போகிறார் அப்படின்னு தான், எந்தெந்த ஓட்டுகளெல்லாம் பிரிக்க போகிறார் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அந்த பயத்தில் தான் சில பேர்லாம் உளறிட்டு இருக்கிறாங்க. சில முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க தான் பார்த்தோன்னா முக்கியமான கதறல், ஏன்னா விஜய் வாக்கு சதவீதத்தை உடச்சிட்டார் அப்படின்னு. அப்புறம் திமுக அதிமுகன்னு பல வாக்குகள் பார்த்தோன்னா பிரிஞ்சு தாவேக்காக்கு வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லா கட்சி நபர்களும் அவங்களுக்கு எந்த நியூஸ் யார் பரப்புறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. திமுக பரப்புது, அதை எடுத்து நாம் தமிழர் பரப்புவாங்க, நாம் தமிழர் பரப்புது அதை எடுத்து திமுக யூஸ் பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் பரப்புறது அதிமுகவும் ஷேர் பண்ணுவாங்க, பிஜேபியும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள விஜய்களுக்கு மட்டும் பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒன்று சேர்ந்துப்பாங்க. இதுதான் பார்த்தோன்னா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா புதுசாக களத்தில் வந்திருக்கிறது விஜய் அவர்கள். அவரோட வாக்குகள் பார்த்தோன்னா எத்தனை வாக்குகள் அவருக்கு விழ போகுது, எந்தெந்த வாக்குகள் பிரிக்க போறாரு அப்படின்ற ஒரு பயத்தில் இதுக்கு எல்லாரும் பார்த்தோன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா முழுக்க ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அது என்னதான் பார்த்தோன்னா எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்க நம்ம வைக்க ட்ரை பண்ணாலும் அப்படிலாம் இருக்காதுப்பா. அவங்களோட அரசியலே பார்த்தோன்னா தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கு, இப்போ எப்படி பார்த்தோன்னா அதை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் மக்களே கேள்வி கேட்குறாங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் எதுக்கு இந்த மாதிரியான முட்டாள்தனமான விஷயங்களை பரப்புறீங்க அப்படின்றத நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ், அப்படிலாம் உண்மை கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா பனையூர்லலாம் இந்த மீட்டிங் நடத்தாது விஜய் டெல்லியில் போய் நடத்துறாராமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் மாதிரியா இருக்குது அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. சரி, ஓகே, இந்த டாப்பிக்கை நம்ம விட்டுட்டு இப்போ அடுத்த டாபிக்கு போவோம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு பார்த்தோன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி போயிருக்காரு. அவர் கிளம்பி போகும்போது அங்கே பார்த்தோன்னா அவரை வரவேற்கிறதுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பெண் காவலர் ஒருத்தங்க. அந்த பெண் காவலருக்கு பார்த்தோன்னா ஒரு ஆண் காவலர் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இது பாலியல் தொந்தரவுன்னு தான் சொல்லணும், வேறு எந்த லிஸ்ட்டில் சேர்த்த முடியாது. அந்த நேரத்தில் ஒரு பெண் பார்த்தோன்னா பாத்ரூம் போயிருக்காங்க. அந்த பாத்ரூமில் அந்த ஆண் காவலர் பார்த்தோன்னா மொபைல் மூலமாக அதை வீடியோ எடுத்து பார்த்தோன்னா அந்த பெண்ணுக்கு பார்த்தோன்னா தொல்லை கொடுத்துருக்காரு. இது வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, நேற்று பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒட்டுமொத்த மீடியாவும் பார்த்தோன்னா திரும்பி எதை ஃபோக்கஸ் பண்ணிச்சு அப்படின்னா விஜயாவில் சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டாரு, சிபிஐயில் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குறாங்க, விஜய் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னு மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பார்த்தோன்னா இந்த ஊடகங்கள் காட்டுச்சு. இந்த விஷயங்களை பார்த்தோன்னா ஒரு சில ஊடகங்கள் காட்டுச்சு தவிர மற்ற திமுக ஊடகங்கள் எதுவுமே காட்டவே இல்லை. ஏன்னா அதெல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக தான் சிபிஐ விசாரணைன்ற பேரில் விஜய் போனார்ல, அதை வச்சு நம்ம பார்த்தோன்னா இதை மறைச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தோன்னா முடியல. அந்த காவலர் பார்த்தோன்னா கைது பண்ணிட்டாங்க, அவர் எஸ்எஸ்ஐ. ஸோ அவரை பார்த்தோன்னா கைது பண்ணிட்டாங்க. அவரும் பார்த்தோன்னா வயசானவள், பார்க்கும்போதே தெரியுது வயசான ஒரு நபர். இந்த வயசான நபர்கள்லாம் பார்த்தோன்னா இது தேவையா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அதுவும் ஸ்டாலின் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர். ஸ்டாலின் அவரோட வருகைக்காக பார்த்தோன்னா பாதுகாப்புக்கு நின்ன பெண் போலீஸ். ஸ்டாலின் தான் வர்றாரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது, அங்கே பெண் போலீஸ் போயிருக்காங்க. அந்த பெண் போலீஸ் தான் பார்த்தோன்னா தப்பாக வீடியோ எடுத்து சித்தரிச்சிருக்காரு இந்த ஆண் காவலர். எப்படி இதை பார்த்தோன்னா ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையோட லட்சணம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருப்பாங்க. சரி, ஓகே, எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா இந்த விஷயத்துக்கு கூட அவர் நம்ம இழுக்க வேணாம். இந்த வயசான நபர் இவருக்கு பார்த்தோன்னா எப்படி இந்த மாதிரி எல்லாம் தோணுது? எத்தனை கேஸ் பார்த்தோன்னா இவர் ஃபைல் பண்ணியிருப்பார், எத்தனை கேஸ் பார்த்தோன்னா ஆக்ஷன் எடுத்திருப்பார். இந்த மாதிரி பொண்ணுங்களை வீடியோ எடுத்தாங்க, பொண்ணுங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னு எத்தனை பேரோட கேஸை பார்த்தோன்னா இவர் எடுத்து நடத்தியிருப்பார். எத்தனை கேஸை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் பார்த்தோன்னா கோர்ட்டில் நிற்க வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுதான் பார்த்தோன்னா இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இவரே பார்த்தோன்னா அதை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, அப்புறம் அந்த மாதிரியான கேஸ் எல்லாம் வரும்போது இவர் பார்த்தோன்னா அதை கண்டுக்கல போல, ஈஸியாக விட்டாங்க போல அப்படின்னு தானே இப்போ மக்கள் பேசுவாங்க. இவரே எப்படி பண்ணார் அப்படின்னா அந்த மாதிரி கேஸ் வரும்போது மட்டும் இப்படி இவர் நியாயமாக நடந்துக்குப்பாரு. அப்படி இருக்கிறப்ப இவரும் பார்த்தோன்னா கேஸை கண்டுக்காம தான் விட்டுருப்பாரு அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க இந்த காவலர். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, எங்கே இந்த ஷர்மிளா ஆண்டியை காணோம், ஷர்மிளா ஆண்டியை பார்த்தீங்களா எங்கேயாவது அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அதாங்க இங்கிருந்து பீடா போட்டுட்டு துப்புனா பார்த்தோன்னா குஜராத்தில் ஊப்பியில் போய் விழுங்குமே அந்த அக்கா டாக்டர் ஷர்மிளா எங்கே போனாங்கன்றது தெரியலையே. மேடம் பார்த்தோன்னா இப்போ இதுக்கு ஒரு குரல் கொடுக்கணுமே. பெண் காவலருக்கு நடந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் பெண் காவலருக்கு, அதுவும் ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு போன ஒரு பெண் காவலருக்கு ஒரு ஆண் காவலர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது அந்த இடத்துல முக்கியமான ஒன்று. எங்கே மேடம் உங்கள் பாதுகாப்பு? தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஊப்பியிலோட குஜராத்திலோட பார்த்தோன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி இந்த மேடம் உருட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வருகைக்காண்டுன்றது ஒரு பெண்கே பார்த்தோன்னா பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா இந்த பீடாவாய் பார்த்தோன்னா இங்கே பீடா போட்டு தொப்ப வேண்டியதானே, ஊப்பியில் விழுகுமா, குஜராத்தில் விழுகுமா, இல்லை தமிழ்நாட்டிலே விழுகுமான்னு பார்ப்போம். எங்கே பார்த்தோன்னா போச்சுன்றது தெரியலையே. இதை பற்றி பேசவே இல்லை, இதை பற்றி கேள்வியும் கேட்கவே இல்லை. அப்போ பார்த்தோன்னா ரோசப்பட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, கேளுங்க. ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை, ஒரு காவல்துறையில் இருக்கிற பெண்ணுக்கே பார்த்தோன்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு அந்த மாதிரியான கேள்விகளை முன்வைப்பீங்களா? இப்போ கேளுங்க, ஸ்டாலினை பார்த்து கேளுங்க, ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை பார்த்து கேளுங்க. எதுவுமே கேட்க மாட்டேங்க, எதுவுமே பேச மாட்டேங்க. வீடியோ எல்லாம் போட்டு பார்த்தோன்னா பயங்கரமாக விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா? இதுக்கு ஒரு வீடியோ போட்டு எதிர்ப்பு தெரிவிங்க. எதுவுமே இல்லை, கப்சுப்புன்னு இருக்காங்க, பேச மாட்டாங்க. இதுதான் பார்த்தோன்னா எங்களோட நிலைப்பாடு. பெண்கள் பாதுகாப்பில் இவங்க காட்டுற லட்சணம். இவங்க ஆட்சியில் பார்த்தோன்னா இது நடந்தாலும் அதை பெரிய அளவில் பேசக்கூடாது. ஆனால் மற்ற யாராவது எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை இப்போ இருக்கிற தாவேகா கட்சிக்காரங்களும் எதுவும் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் பார்த்தோன்னா லட்சணம் அப்படின்னு பேசுவாங்க. இவங்க ஆளுங்கட்சியில் எது நடந்தாலும் பார்த்தோன்னா கண்டுக்க மாட்டாங்க. திமுக நிர்வாகி ஒருத்தர் கூட பார்த்தோன்னா அம்மா பொண்ணு அப்படின்னு 2 பேருக்குமே பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அப்படின்னால கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த அக்கா குரல் கொடுத்துருப்பாங்களான்னா, அந்த ஆண்டி குரல் கொடுத்துருப்பாங்களான்னா பேசவே மாட்டாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்கும், அப்படியே பார்த்தோன்னா மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். எல்லா இடங்களும் குரல் கொடுங்க, இல்லை அப்படின்னா எந்த இடத்துலையுமே குரல் கொடுக்காம இருங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண் பாதுகாவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா தனியாக போகிற பெண்களுக்கு, ரோட்டில் போகிற பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம இதை சொல்லலாம். இந்த லெவலில் போயிட்டு இருக்கு ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை. இதை பற்றியெல்லாம் பேசாத ஊடகங்கள், இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காத ஊடகங்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக பார்த்தோன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு மட்டும் கிளம்பி வருது அப்படின்னா திமுகவோட வேலை இதுதான். இந்த மாதிரி நியூஸ் வரும்போது பார்த்தோன்னா இதெல்லாம் கவர் பண்ணாதீங்க, இதை கவர் பண்ணி பார்த்தோன்னா போட்டு விஜய் ஒரு நரேட்டிவான செட் பண்ண, நெகட்டிவான நரேட்டிவ் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத வேலை. அதை தொடர்ந்து சில ஊடகங்கள் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் பார்த்தோன்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை கிளப்பி விட்டுட்டு பேசிட்டு தெரியுறாங்க. இதில் பார்த்தோன்னா தாவேக்கா விஜய் தேர்தலை புறக்கணிக்க போறாரு அப்படின்னு.
இவ்வளோ வேலை செஞ்சதே பார்த்தோன்னா அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்காக தான். இவ்வளோ வேலையும் எடுத்து நம்ம போயிட்டு இருக்கிறதும் தேர்தலை சந்திக்கிறதுக்காக தான். அந்த தேர்தல் நாள் எப்போ வரும் அப்படின்றத தாவேக்கா எல்லாமே வெயிட்டிங். அது ஜெயிக்குது தோக்குது அதெல்லாம் வேற. ஆனால் எல்லா கட்சிகளும் கதற விட்டுருக்காருல்ல தளபதி, அதுதான் பார்த்தோன்னா மெயின். அந்த கதறலின் பயத்துன்னு தான் பார்த்தோன்னா இவங்க விஜய் தேர்தலை புறக்கணிக்க போறாரு அப்படின்னு மாதிரியான ஒரு பொய்யான நேரட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது என்ன செட் பண்ணாலுமே நடக்காது. ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தேர்தலை சந்திக்கதா ஈகரா காத்துட்டு இருக்காரு. நம்மளும் பார்த்தோன்னா அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், காத்திருப்போம். இதெல்லாம் ஃபேக் நியூஸ், யாரும் நம்பாதீங்க அப்படின்னு தான் அந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.